இன்னைக்கு ஆஃப்டர்நூன் 3 o'clock இது. படிப்பாருங்க ஸ்கூல் ஊட்டியில் எப்படி இருக்குன்னு. எதிரில் எவ்வளோ வராங்களோ தெரிய மாட்டேங்குது. நம்மளே ஏதோ ஃபஸ்ட்டு போயினே இருக்கிறாங்க, எல்லாம் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நான் புரோட்டா கேட்டால் புரோட்டா சோடா இல்லை திடீர்னு கை காட்டுறீங்கிறாங்க. ஏதோ நிஜமாக லைஃப்பில் இந்த அளவுக்கு நான் பயந்துருந்தா சரி, கஷ்டப்பட்டுருந்தா சரி, இன்றைக்கி தான் நான் இன்றைக்கா ஃபஸ்ட் டைமு, இதுதான் லாஸ்ட் டைமும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் போய் பேசுகிறேன். இப்போ ஊட்டி ரைடோட லாஸ்ட் ரைடு இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியில் தான். ஆக்சுவலாக ஊட்டி பற்றி சொல்லினே போய் கிளாஸ் போகிறேன். ரொம்ப இஷ்டம் ஆயிடுச்சு எனக்கு ஊட்டி. அந்த மனுஷன் வரல எனக்கு அங்கேருந்து விட்டு வரச்சுக்கே ஒரு டைம் மைனஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். சில இடத்துல மைனஸ் பாயிண்ட்னு பிடிக்கல எனக்கு. அங்கேருந்து எப்படா கிளம்பணும் அப்படின்னு இருந்துச்சு. சில இடத்துல அவங்க பேருக்கு ஐயோ ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் ஊட்டி அப்படின்னு எனக்கு அப்படியே தோணுது. ஆக்சுவலாக இந்த வீடியோ எப்போ ஷூட் பண்ணிக்க மாட்டா, ஊட்டி ரைடெல்லாம் முடிச்சுட்டு தான் ஷூட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப மிஸ் பண்ணிங்க வந்து வீடியோ ஷூட் பண்ண முடியல. ஏன்னா ஊட்டி பற்றி பேசிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப சில இடத்துல மைனஸ் பாயிண்ட் ஆகுது, சில இடத்துல ப்ளஸ் பாயிண்ட் ஆகுது. நான் ரொம்ப இடத்துல அசிங்காக பார்த்துக்கிறேன்னு, ரொம்ப இடத்துல நைட் ரைட்லாம் பண்ணிக்கிறல, அதெல்லாம் ரொம்ப ஓவர் கஷ்டமாக இருந்துக்குது. ஆக்சுவலாக ஒன்று சொல்ல வந்துடுறாங்க. இது மாதிரி ஊட்டி ரைடுங்கன்னா பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே ஃபேமிலி கூட மறக்காமல் அந்த ஊட்டி ஒரு எடுத்துன்னு போங்க ஸ்பாட். ஊட்டி ஸோ ஊட்டி வேறு எடுத்துன்னு போவோம். ஏன்னா ரொம்ப குளிர் சொல்கிறாங்க, இருக்க முடியாது உங்களால். அங்கே ஒவ்வொரு எப்படி சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கை ஃபுல்லு ஃப்ரீஸ் ஆகிடும். உங்களுக்கு காரில் பஞ்சிச்சுன்னு போவோம், இல்லை கை ஃபுல் ஃப்ரீஸ் ஆகிடும். அந்த அளவுக்கு இது ஊட்டி ஒவ்வொரு ஃபாக் இருக்குது, ரொம்ப குளிர் எடுக்குதாங்க. உங்களால் இந்த நார்மல் ஷர்ட்டு இல்லை டிஷர்ட்லாம் போட்டு நாங்கள் இருக்க முடியாது. ஓப்பனாக சொன்னால் நான் இருந்துக்கிறேன்னு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். நான் எதுவுமே எடுத்துன்னு போகல. என்ன இந்த அளவுக்குலாம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. எனக்கு நான் தெரியாது தான் போயிட்டு இருந்தேன், போய் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ சப்போஸ் யாருன்னா ஃபேமிலி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட யாருன்னா போகிறதுனா மறக்காமல் இந்த ஊடி கைக்கு க்ளவுஸ் எல்லாமே எடுத்துன்னு போங்க. அந்த காது கிட்ட கவர் பண்ணணும்லாம் சொல்லுவாங்க, நல்லா தெரில இருக்குது. ஸோ அது வேறு எடுத்துன்னு போவோம். ஸோ அது வரைக்கும் நான் நம்ம சேனலுக்கு என்ன பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நான் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் அப்போ ஒரு ரிசல்ட் உங்களுக்கு முடிச்சுக்கிறோம். வாங்க வீடியோ போட்டு வாங்கி பண்ணிக்கலாம். பாருங்க மிஸ் பண்ணிங்க. ஆக்சுவலாக இங்கே மழை வரல, இங்கே மழை வராது. ரோடு இப்படி இருக்குது. ஏன்னு பார்த்தீங்க பண்ணிக்கு ரோடு ஃபுல்லு ஹீரோ எடுக்குது. அந்த மாதிரி இருக்குது போகிற பண்ணி. வாவ், அடி ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. எதிரில் எவ்வளோ வராங்களோ தெரிய மாட்டேங்குது. இவ்வளோ பண்ணியாக இருக்கு. பயங்கரமாக இருக்கு ஸ்குவாட். ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. போ ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது ஸ்கூல். பயங்கரமாக குளிருது.
ஸ்குவாட் ஆக்சுவலாக மார்னிங் 6 o'clock இல்லை 5 o'clock இல்லை, இது ஆஃப்டர்நூன் 3 o'clock. இது படி பாருங்க ஸ்குவாட் ஊட்டியில் எப்படி இருக்குன்னு. ஒருத்த கூட வர மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. பாருங்க ஸ்கால்ஃபா வேறு லெவலில். பயங்கரமாக இருக்குது. பயங்கரமாக இருக்குல்ல. புகலாம் வருது வாயிலிருந்து. ஸ்குவாட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஊட்டி கொஞ்சம் மேலே வந்துட்டு ரொம்ப இங்கே பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கிற வியூ, வேறு லெவலில் இருக்குது இங்கே. இது நிஜமாலே இது கனவா இல்லை ரியலாகவே நான் நேரில் பார்த்துங்கிறேன்னா எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு நான் வந்து இதெல்லாம் ஃபோட்டோவில் தான் பார்த்துக்கிறேன்னு. நான் நம்ம நந்தில்ஸ் ஒரு டைம் போய்க்கோ இல்லையா, அங்கே வந்து ஏமாற்றுவாங்க இல்லை இந்த மாதிரி தான் ஃபாக் இருக்குது அப்படின்னா. எவ்வளோ டைம் போய்க்க நந்தில்ஸ்க்கு ஒரு டைம் கூட இந்த மாதிரி பார்க்க முடியல. ஆனால் இப்போ நம்ம ஊட்டியில் இந்த மாதிரி பார்க்க முடியுது. இந்த வானத்துக்கும் அந்த இப்போ நம்ம மேலக்கிற ஹில்ஸுக்கும் கரெக்டாக அட்டாச்சில் இருக்குது அப்படின்னு. நீங்களே பாருங்கள், அது வானமாக ஃபாக் ஆனோ ஒன்றுமே புரியல இங்கே. ஓகே ஸ்கால், ஆக்சுவலாக இதுதான் ஊட்டியோட என்ட்ரன்ஸு. ப்ரோ இது மாதிரி சாக்லேட் மியூசியம் எங்கே இருக்குங்க ப்ரோ? சாக்லேட் மியூசியமு மியூசியம் இந்த இது சாக்லேட் ஃபேக்ட்ரி இந்த இது சாக்கோ ஸ்டோரி இன் எம்என் சாக்கோ ஸ்டோரி எங்கே தான் காட்டுங்க லொக்கேஷனு? இங்கே 3 கிலோமீட்டர் காட்டுது. எப்படி தான் காட்டுங்க? மூட்டுக்கிறாங்க ஒரு கேட்டு, சுற்றின்னு போகலாங்களா? அந்த எந்த இடத்துல ப்ரோ காட்டுது கரெக்டாக? ஒரே நிமிஷம் ஹில் ரோடுன்னு காட்டுதுங்க ப்ரோ. இஎல்கே ஹில் ரோடுன்னு ப்ரோ. அது அங்கே சேரிங் ஹாஸ்க்கு மேலே தானே ஹில் ரோடு. ஹில் டீ அது அங்கே தான் வருது. அந்த சைடுங்க ஹாஸ்லேருந்து மேலே ஃபுல் டாப் மேலே டாப்புங்க. வழியில் போனீங்கனாலே சைடில் ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரி. ஓகே ஓகேங்க, தேங்க்ஸ். இருக்கும் அது போனீங்கனாலே சாக்லேட் ஃபேக்ட்ரி. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ, ஃபைனலாக நம்ம சாக்லேட் மியூசியம் வந்துட்டோம்.
எம்என் சாக்லேட் மியூசியம். ஸோ இது வந்து இங்கே என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா வந்து இது ஃபுல்லு சாக்லேட்ஸில் வந்து பொம்பங்கோ எல்லாமே வந்து சாக்லேட்ஸ்லேயே பண்ணுவாங்க. அவங்க உள்ளே போய் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பாட்டில், அந்த பாட்டில் நினச்சிக்காதீங்க, அந்த சாக்லேட் தான், இது கூட சாக்லேட் தான். பொம்மை எவ்வளோ சூப்பராக பண்ணிடுறாங்க, ஃபுல் சாக்லேட்டு. அது இந்த பொம்மை தான். ஆக்சுவலாக இது வந்து நான் ரியல்னு நினச்சிக்கிறேன். அப்புறம் அண்ணாவை கேட்டேன், இல்லைப்பா இட்ட சாக்லேட் தான் பண்ணிக்கிச்சு அப்படின்னு. எவ்வளோ சூப்பராக பண்ணிக்கிறேன்ப்பா சாக்லேட்டில் நம்ம பொம்மை கூட. ஸோ பாஸ்கெட்டு, ஸோ இங்கே ஒன்று விடாது எல்லாமே ஃபுல் சாக்லேட்டு. எவ்வளோ சூப்பராக இது பண்ணிக்கிறாங்க போது. அந்த பொம்மை சாக்லேட் இல்லை, வந்து சும்மா வச்சுக்கிறது. சரி பாட்டு வந்து அந்த மிஷின் இடத்துல இது ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ இங்கே டிஃப்ரெண்ட் சாக்லேட்லாம் நான் வேணுமா வாங்கிக்கலான்னு போங்க. இதுதான் மிஷின். இந்த மிஷினில் தான் சாக்லேட்ஸ்லாம் பண்ணுறது. ஹாட் சாக்லேட் ஆஃபர்ஸ் between 20 rupees. ட்ரை பண்ணலாம் இருக்கும். எவ்வளோ சூப்பராக பண்ணுங்க சாக்லேட்ஸ் எல்லாமே பொம்மைங்க. எங்கே பாருங்க ஃபுல்லு சாக்லேட்ஸ் எல்லாம். என்னென்ன சாக்லேட்ஸ் வேணும் எல்லாமே இங்கேயே இருக்குது. நம்ம நினைக்கிற மாதிரி டைரி மில்க்கு, சில்க்கு, கிட்கேட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. இது ஊட்டியில் ஃபேமஸ்னால் என்ன பார்த்தீங்கன்னா சாக்லேட்டு, அப்புறம் டீ தூள், இதுதான் ஃபேமஸ். ஸோ இங்கே எல்லாமே கிடைக்கும். நமக்கு என்னென்ன சாக்லேட்ஸ் வேணும் எல்லாமே கிடைக்கும் இங்கே. எவ்வளோ சூப்பராக கொண்டு ஒரு சாக்லேட்டை எவ்வளோ என்னென்ன மாதிரி டிசைனில் இருக்கிறது. ரவுண்ட் ஷேப்பில், ஆர்ட் ஷேப்பில், டைமண்ட் ஷேப்பில் பாருங்க. இங்கே எவ்வளோ டிஃப்ரெண்ட் சாக்லேட்ஸ் இருக்குது பாரு. ஊட்டியில் வந்துட்டு நம்ம இதெல்லாம் ட்ரை பண்ணலாம் இருக்க முடியுமா? ட்ரை பண்ணுவோம். லாஸ்ட்டில் ட்ரை பண்ணல அது. ஸோ இதுதான் நான் ட்ரை பண்ண சாக்லேட். ஆக்சுவலாக உள்ளே கொடுக்க போகிறது நல்லா இருந்துச்சு. இந்த ஒல்விங்கிற மாதிரி வெளியே வந்துட்டா இந்த குளிர்க்கே உள்ளே கட்டிட்டு இருக்குது. ஐயோ ஐயோ செம்மையாக்குது. ஆக்சுவலாக சுற்றி ரொம்ப டயர்டாக இருக்குது ஃபுல்லு. ஸோ பசி ரொம்ப எடுக்குது. ஸோ ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்டுக்கலாங்கண்ணா ஹோட்டலேருந்தா. சார் பிரியாணி 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 இங்கே அடிக்கிற குளிருக்கு வித்தின் 20 செகண்ட்ஸில் எவ்வளோ சூடாட்டம் நாங்கள் சாப்பாடு வித்தின் 20 செகண்ட்ஸில் சாப்பாடு சில்லுன்னு ஆயிடுச்சு. நம்ம ஊர்லலாம் நார்மலாக ஓட்டர் வைக்கவங்க, இங்கே பார்த்தீங்கன்னா சுத்தங்கள் தான் வைக்கிறாங்க. சாப்பாடு தான் நம்பவும் முடியல. வித்தின் 20 செகண்ட்ஸில் எவ்வளோ சில்லுன்னு ஆயிடுச்சு. சாப்பிட கூட முடியல இப்போது. ஐயோ ஐயோ டே போடா. ஓகே ஸ்காட், டைம் ஆச்சு பார்த்தீங்கன்னா வந்து ஈவினிங் ஆஃப்டர்நூன் 5 o'clock ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இப்போ நான் ஒரு வீடியோ கட்டினேன் இல்லைங்களா, நான் பிரியாணி இப்போ நம்ம சாப்பிட்டுங்கிறதுன்னு டைவர்ஸுன்னு சொல்கிறேன். அந்த யாரும் அந்த ஹோட்டலுக்கு கொண்டு போயிடாதீங்க. அங்கே யார் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு 4-5 ஹோட்டல்கிட்ட கேட்டேன் நான் பிரியாணி எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் வந்து ப்ரைஸ் எவ்வளோ 160 சொல்லியிருந்தாங்க. ஸோ 160 வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலன்னு. நம்ம ஏரியாவிலே வந்து நம்ம பெங்களூர்லேயே வந்து 80 rupees, இங்கேனாலும் 160 rupees நான் பே பண்ணோம் அப்படின்னு. ஸோ இன்னும் நடக்கிட்டு மேலே போனால் கிடைக்கிது 400 rupees பிரியாணி கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார் அவர். சரி நானும் மேலே போனால் எல்லாத்துலேயும் பார்த்தா 160, 170 தான் சொல்கிறாங்க. சரி ஓகே உட்காந்து பரவாயில்ல சாப்பிட்லாம் அப்படின்னு சரி சாப்பிட்டேன். நான் பிரியாணி சாப்பிட்டேன். பட் ஆக்சுவலாக வரும்போதே என்னை உள்ளே வரும்போதே ட்ரீட் பண்ணிட்டு ஒரு வேறு போது எப்படி தெரியுமா, யாரா இவ அப்படின்னு உள்ளே இருக்கிறவங்க நல்லா தான் ட்ரீட் பண்ணிக்கிறாங்க, நல்லா தான். ஆனால் என்ன ஒன்று கண்டுக்கவும் மாட்டேங்கிறாங்க. நான் பண்ண சொல்லிங்க நான் பிரியாணிண்ணா அப்படின்னு சொல்லிங்கிற கண்டுக்கவும் மாட்டாங்க. சரி ஓகே ஆயிடுச்சு. சரி வந்துட்டோ சரி சாப்பிட போனால் ஒரு மாதிரி இருக்கும். சரி சாப்பிட்டோன்னு சாப்பிட்டு ஆகிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு பத்தில் எனக்கு பிரியாணி போட்டுருந்தே கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் தான். அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 160 rupees. நான் கேட்டு நான் சார் அண்ணா புரோட்டா என்ன ஒன்று இருக்குண்ணா சொல்லுங்கண்ணா புரோட்டா அப்படின்னு சொன்னேன். ஸோ ஒன்று நான் சொன்னார் பார்த்தீங்கன்னா வந்து புரோட்டாலாம் இல்லை இங்கே, வெறும் வந்து இந்த பிரியாணி குஷ்கா தான் இருக்குது அப்படின்னு. இன்னொன்று நான் பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன விட எப்படி தான் இருக்குது, ஒரு மாதிரி சீப்பான கேரக்டர் எப்படி இருக்கும். இப்போது சாப்பிடு என்ன இப்படின்னுங்கிறாரு. எப்படி நான் சொன்னேன் ஆனால் பிரியாணி புரோட்டா வேணும். நான் புரோட்டானா தமிழ் இல்லை, அவங்க தெலுங்குக்காரன் நினைக்கிறேன்.
லேட் புரோட்டா லேட் அப்படின்னுங்கிறாரு. கை கட்டிங்கிறாரு, சாப்பிட்டா சாப்பிடு இல்லைனா போ ஆக்ஷன்லேயே, சாப்பிட்டா சாப்பிடு இல்லைனா போயினேரு அப்படின்னு. அந்த மாதிரி என்னால் நாங்கள் அந்த இடத்துல வ்ளாக் ஷூட் பண்ண முடியல என்னால். நான் அங்கே நம்மளே வந்து ஒரு மாதிரி ஏதோ சீப்பாக கேரக்டர். நான் அப்படின்னா பண்ணேன், எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு. ஏன் இந்த மாதிரி பார்த்தாங்க அந்த இடத்துலன்னு. ஆக்சுவலாக ஓனர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடலான்னு இருந்தேன். ஸ்வானா விடு, நான் சும்மா சின்ன விஷயத்துக்கு எனக்கு பெருசாக இது பண்ணோம் அப்படின்னு தான் சைலண்ட் ஆகிடுறேன்னு. ஓனர்காக கேட்டிருந்தா என்ன ஆயிடுச்சுன்னு எது இல்லைன்ட்டு சைலண்ட்டாக வெளியே வந்துட்டுருன்னு. டேவிசன் சொல்கிறா நான் ஹோட்டல் கொண்டு போயிடே போடாதுங்க சொல். சாப்பிட்டுல ஃபஸ்ட்டு வேணும் நம்மளுக்கு மரியாதை, அந்த மரியாதையாக அங்கே கிடைக்கல. ஒரு மாதிரி வேறவங்க நல்லா ட்ரீட் பண்ணுறாங்க. புக் வச்சுக்கின்னு சார் எஸ் சார் என்ன வேணும் சார் நெக்ஸ்ட் என்ன வேணும் இது நான் நம்மளே ஏதோ ஃபஸ்ட்டு போயினே இருக்கிறாங்க. எல்லாம் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நான் புரோட்டா கேட்டால் புரோட்டா இல்லை திடீர்னு கை காட்டுறீங்கிறாங்க. ஏதோ சாப்பிட்டா சாப்பிட்டு போலாடே அப்படின்றாங்க. ஓகே சார், நெக்ஸ்ட் எங்கே வந்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா வந்து ஊட்டி கிளேமாட் தான் வந்துக்கிறோம். ஆக்சுவலாக இங்கே வந்து களிமண்லேயே வந்து நிறைய இந்த பொம்மைங்களாம் பண்ணிக்கிட்டு அதாவது சூப்பராக இருக்குங்க. அங்கே போய் பார்க்கலாம். செம்மையாக பண்ணிக்கிறாங்க ஸ்கூலில். ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து கிளேமண்லேயே பண்ணிக்கிடுச்சு. இங்கே பாருங்க, இங்கே யானை குதிரை பாட்ஸு அதெல்லாம் மஸ்தாக பண்ணிக்கிறாங்க. இங்கே பாருங்க, எங்கள் மேலே இங்கே யார் ஆர்டிஸ்ட்னு தெரியல, சரியாக பண்ணிக்கிறாங்க. ஓகே சார், நெக்ஸ்ட் எங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷூட்டிங் ஸ்பாட் வந்துக்கிறோம். இப்போ ஆக்சுவலாக இந்த தமிழ் ஃபிலிமு, தெலுங்கு, மலையாளம் எல்லாம் வந்து ஷூட்டிங் இந்த ஊட்டியில் எங்கே எடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே தான் எடுக்கிறாங்க ஒரு பிளேஸில். அந்த பிளேஸை தான் இப்போ நம்ம போக போகிறோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சார் இங்கே வந்து ஃபிலிம் ஷூட்டிங் இங்கே தான் இருக்குது. என்னங்கண்ணா ஆயிடுச்சு வந்துட்டேங்கண்ணா. ஸோ இங்கே தான் வந்து ஃபிலிம் ஷூட்டிங் எடுக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து என்ன ஃபிலிம் எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அண்ணா வந்துட்டு கேட்டோன்னே இந்த மாதிரி எம்ஜிஆர், சிவாஜி, அப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்த ஃபிலிம்லாம் வந்து இங்கே தான் எடுக்கிறாங்க. செம்மையாக இருக்குது ஷூட்டிங் ஸ்பாட்டு. இப்போ எங்கள் அண்ணாவை தான் கேட்டுறாங்க. ஸோ அண்ணா இங்கே என்ன ஃபிலிம்லாம் எடுக்கிறாங்க, ஏகப்பட்ட ஃபிலிம்ப்பா, என்ன ஃபிலிம்ப்பா அவனுக்கு வேணும்னு. என்ன ரீசெண்டாக அவருக்கு பேர் தெரியல ரீசெண்ட் என்ன ஃபிலிம்னு. ஸோ அப்புறம் என்ன ஒரு 2-3 எடுத்து விட்டார் ஃபிலிமு. எம்ஜிஆர், சிவாஜி அவங்க இதெல்லாம் ஃபிலிம் நிறைய ஃபிலிம் இங்கேயே எடுத்துக்கிறாங்க அப்படின்னு. பட் செம்மையாக இருக்குது ஸ்பாட் இங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டு. ஆக்சுவலாக நம்ம சோலோவாக வந்துக்கிறோம். நம்ம யாருன்னா ஃப்ரெண்டுக்குள்ள வரேன்னா அட்லீஸ்ட் ஒரு 2-3 ஃபோட்டோ நான் எடுத்துகிட்டு போயிருந்துக்கலாம். இங்கே நெல்லிக்கிட்டு அங்கே வந்து நெல்லிக்கின்னு ஒரு ரீல்ஸ் என்ன பண்ணிட்டு எடுத்துன்னு போயிருந்துக்கலாம். நம்மளுக்கு யார் இருக்காங்க இங்கே வந்து யாருமே இல்லை. இங்கே வர யார் எடுக்குவாங்க நம்மளுக்கு. செம்மையாக இருக்குது ஷூட்டிங் ஸ்பாட்டு. ஓகே ஸ்கால், ஃபைனலாக நம்ம ரூம் எடுத்தாச்சு. சரி தான் நம்ம ரூமு. பரவாயில்ல ஸ்கூல் என்ன இந்த காசு இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த மாதிரி ரூம்னா பரவாயில்ல. இங்கே பாருங்க, அங்கே பரவாயில்ல. ஆக்சுவலாக ஸோ ஆக்சுவலாக என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா வந்து என்ன நினச்சிருந்தேன் நான் இப்போ நைட் ஃபுல்லு கம்ப்ளீட்டாக தூங்காத வந்து நைட்டே ஓட்டிட்டு மார்னிங் வந்து வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு தூங்கிடலாம் அப்படின்னு நினச்சேன். நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நான். சரி காசு வந்து அவ்வளோ இல்லை இந்த பட்ஜெட்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் நைட் ஃபுல்லாக வண்டி ஓட்டிட்டு நான் வந்து நமக்கு ரூம் காசு மிச்சம், நான் ரூம் காசு மிச்சம் பண்ணணுன்னு தான் அந்த மாதிரி நான் பிளான் போட்டேன். நைட் ஃபுல்லாக எப்படியே நம்ம ரைடெலாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு எல்லாம் எங்கெங்கே போடணும் சாக்லேட் ஃபேக்ட்ரி எல்லாம் போயிட்டு வந்துட்டுறோமோ. வந்து நைட்டை ஃபுல் ஓட்டிடலான்னு நினச்சிருந்தேன். நைட் ஃபுல் இன்னும் ஒரு
10 o'clock நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சிருந்தேன் ரைடு. 10 o'clock ஸ்டார்ட் பண்ணிட்டு விடிய காலங்காலத்தில் வந்து ஒரு 6 o'clock என்ன இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பெங்களூரில் அப்படி அப்படி நினச்சிருந்தேன். நான் வந்து பாதி வழியில் போயிருந்தேன். நான் ஏர்பின் பெண்டு பார்த்துக்குவீங்களா. ஸோ அந்த ஏர்பின் பெண்டில் வந்து ஃபுல்லு ஃபாக். எப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லு எப்படி சொல்கிறது, ஃபுல் இட்டின் என் வண்டி லைட் இருக்குங்களா அதுதான் வந்து வெளிச்சவங்க ஃபுல் இட்டின். அந்த ரோட்டில் வந்து நான் ஒண்டியாக போய்க்கிறேன்னு ஆல்மோஸ்ட் போயிட்டேன் நான். அந்த ஏர்பின் பெண்ட் வந்து ஃபுல்லு டெட் எண்டில் போய் கீழே போயிட்டு நான். கீழே போய்ட்டு பிறகு நான் போலீஸ்காரங்க வந்து கை காட்டிட்டு நில்லு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி நான் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி இது கே ரெஜிஸ்ட்ரேஷன் இது. சரி இது வந்து அலௌட் பண்ணுறதுல அப்படின்னு. ஸோ நான் போலீஸ்காரனாட்ட வந்து அண்ணா கே ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ அண்ணா சொன்ன பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு டிஎன் தான் அலௌடு. அதெல்லாம் நீங்கள் போகிறது வந்து ரொம்ப ரிஸ்க்கான ரோடு. 4 வீலருக்கே அவ்வளோ எங்களுக்கு கஷ்டமாகுது. நீ வந்து 2 வீலரில் வந்து 2 வீலர் எட்டுன்னு வந்துக்கிற, அதை ஒண்டியாக வந்துக்கிற ரொம்ப கஷ்டம் ஆகும். அதை வேறு ஃபாக் வேறு பயங்கரமாக இருக்குது. இப்போ இன்றைக்கின்னு பார்த்து ஃபாக் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கம்பேர் பண்ணால். எனக்கு வந்து காற்றலாம் ஃபாக் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ ஒரு நல்லா தான் சொல்கிறேன்னு. இப்போ ஆக்சுவலாக கே ரெஜிஸ்ட்ரேஷன் கூட விடல நாங்கள் இந்த சைடில். மேலே போய் நான் ரூம் ஸ்டே பண்ணிடல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சொல்லுங்க. ஸோ அப்படி ரோடு வந்து எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம போகிற ரோடு வந்து இது காட்டு வழியாக நான் போகிற வழியில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து சிங்கம் யானை அந்த மாதிரி கூட ரோட்டில் கூட போயிருக்கலாம். நீங்கள் வந்து ஒண்டியாக போய்க்கிறீங்க. ஸோ உங்களுக்கு தான் ரிஸ்க்கு. பெட்டர் சொல்கிறேன் நீங்கள் மேலே போயிடுங்க. மேலே ஊட்டிகிட்டே போயிட்டு ரூம்னா ஸ்டே பண்ணிட்டு இந்த சைடில் மறுபடியும் வராதிங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த சைடில் வந்து நீங்கள் வந்தாலும் வேஸ்ட் தான். இந்த சைடில் வந்து நாங்கள் அனுப்ப மாட்டோம். கே ரெஜிஸ்ட்ரேஷன் ஒண்டி ஒன்றவே அனுப்பவே மாட்டோம். அப்படியே சப்போஸ் உங்கள்கிட்டனா போனோன்னா லோக்கல் லைசன்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொன்னோம். லோக்கல் லைசன்ஸ் நம்மள்ட்ட எதுவும் இல்லை. நம்மள்ட்ட இருக்கிறது வந்து கே கர்நாடகா லைசன்ஸ் தான். ஸோ லோக்கல் லைசன்ஸ் எதுவும் இல்லைன்னாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன், ஒரு அட்ரஸ் சொன்னாங்க. இந்த சைட்லேருந்து என்ன போய்க்கலாம் நீங்கள் மார்னிங்கு ரூமெல்லாம் ஸ்டே பண்ணிட்டு மார்னிங்கில் அந்த சைட்லேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிஜமாக லைஃப்பில் எந்த அளவுக்கு நான் பயந்துருந்தேன் சரி, கஷ்டப்பட்டுருந்தேன் சரி, இன்றைக்கா ஃபஸ்ட் டைமு இதுதான் லாஸ்ட் டைமும். என்ன ஐயோப்பா ஸ்காட் நிஜமான ரோடு எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் இட்டின் ஸ்காட். ஃபுல் இட்டின்னு நினச்சி பாருங்கள். ஃபுல்லு ரோடே ஃபுல் இட்டின். அந்த ஏர்பின் பெண்டு வேறு. நார்மல் ரோட்னாங்களா பரவாயில்ல, ஏர்பின் பெண்டு இப்படி கர்வ் ஆகுது. அந்த சைடில் வந்து நான் ஒண்டியாக வேறு போய்க்கிறேன்னு. ஸ்ட்ரீட் லைட்டு இல்லை, ஸ்ட்ரீட் லைட் போடல அவங்க. ஸ்ட்ரீட் லைட்டு என் வண்டி வலிச்சா தான் வந்து அந்த ரோடுக்கு இது எதிரில் என்ன வருது ஏது வருது அதோட ஃபுல்லு ஃபாக் வர ஸ்காட். கண்ணுக்கு நம்ம மார்னிங் நம்ம போயிருந்தீங்களா அந்த வீடியோ பார்த்துப்பீங்கன்னு. அந்த வீடியோவில் மார்னிங்கு அவ்வளோ கண்ணுக்கு தெரில. ஆனால் அவ்வளோ ஃபாகு. அதை நினச்சி பாருங்க. நைட்டு அதாவது டைம் என்ன பார்த்தீங்கன்னா 10 o'clock. நினச்சி பாருங்க 10 o'clock நான் ஒண்டி ப்ளஸ் அந்த ஃபாக் வேறு. நிஜமாக ஸ்காட் பயம் வச்சுச்சு பாரு எனக்கு. ஐயோ என்னென்ன ஆகிடும். ஆனால் ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஒரு செகண்டு இதாக ஒரு ஆக்சிடென்ட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஏர்பின் பெண்டில் வந்து கர்வ் விடுன்னு நினச்சிக்கிறேன். அண்ணா வந்து ஃபாஸ்ட்டாக வந்துட்டார். டக்குன்னு ஆரன் நேச்சர் ஸ்டாப் பண்ணிட்டார் அவர். நிஜமாக லைஃப்பில் நான் சொல்கிறேன் ஸ்காட் டைவர்ஸ்ன்னு சொல்கிறேன். ஊட்டிக்கு பிளான் பண்ணுறதுன்னா நீங்கள் வந்து ஒண்டியாக பிளான் பண்ணாதீங்க ஸ்காட். எப்பவுமே சொல்கிறேன் ஃப்ரெண்டுக்குள்ளே பிளான் பண்ணுங்க. நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இன்றைக்கி நான் பார்த்துட்டேன் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஸ்காட். நிஜமாக சொல்கிறேன்னு பயங்கர கஷ்டம் ஆயிடுச்சு. அந்த இப்போ போகிற வழியில் நான் ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. நான் டைவர்ஸ்ன்னு சொல்கிறேன். என்ன ஊட்டிக்கு என்ன ரைடுக்கு என்ன பிளான் பண்ணுங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன பிளான் பண்ணுங்க, இல்லை ஃபேமிலி கூட என்ன பிளான் பண்ணுங்க. ஒண்டியாக வந்துடாதீங்க. வந்தால் இந்த வண்டிங்க அனுப்ப மாட்டாங்க. அப்புறம் இந்த ஃபாக் பிரச்சனை, அப்புறம் வந்து காட்டு வழியாக வரத்து பிரச்சனை. ஸோ ரொம்ப இது இருக்குது. ஆனால் எனக்குலாம் தெரில நிஜமாலாம் இதெல்லாம். நான் வந்து தெரியாத எதுவும் வந்துட்டு இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுங்கிறேன். டெசிஷன் சொல்லிட்டா யாரும் வராதிங்க. வந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்துங்க ஸ்காட். ஓகே ஸ்காட், நம்ம இதோட வீடியோ என்னென்னு பாருங்கள். நம்ம சேனலுக்கு என்ன பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் போகிற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ எங்கே போனாலும் ஹெல்மெட் பண்ணுவோங்க. ஓகே ஸ்காட், பாய்.